கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் பிறந்த கடகராசி அன்பர்களே. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார். ஆகவே இதுவரை நீங்க செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் தாரி இருக்கிறார். உங்கள் ராசியில குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீரும் என்று இருக்கிறார். 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை வருகிறது. இதுவரை குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒற்றுமையை நீங்கள் அடைவீர்கள். 9ஆம் இடத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கடகராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் நல்ல குருபலம் இருக்கிறது. அதில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடுகிறது. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் நீங்கள் அக்டோபருக்குள் செய்துவிட்டால் அதன் பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அதற்குரிய பண உதவி கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும். ஆனால் 3 மாதம் மட்டுமே, ஏற்கனவே சொல்லியபடி குருபலம். ஆக உடனடியாக திருமணத்தை காலதாமதம் செய்யாமல் நடத்தி விடுவது மிகவும் சிறப்பு. இந்த வருடத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதனால் பூமி வாங்கக்கூடிய யோகம், அடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஐப்பசி தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த கடகராசியிலே பிறந்த ஆண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. பெண்களுக்கு அதைவிட சிறப்பான முன்னேற்றம். என்றால் பெண்களுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு குருடைய பார்வை வருகிறது. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டைவர்ஸ் வரை போனவர்கள் கூட திருப்பி வந்து விடுவார்கள் என்று இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும் முக்கியமாக பழம் பயிரிடுபவர்களுக்கு, மேலும் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். தூரதர்சி யாத்திரைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்றுட்டு வந்தால் அதன் பரிபூர்ண பலன் கிடைத்து உங்கள் குடும்பமும் சுபமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமைகள், அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த உறுப்பினர்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி பரஸ்பரம் நட்பு ஏற்படக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. இதுவரை 2ஆம் இடத்திலே குரு கேது பகவான் பகை பெற்றிருந்தால், ஆக இந்த பகையெல்லாம் விலகுகிறது. ஆகவே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த குரு பெயர்ச்சி காலத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் படிக்கும் போது கூட்டாக படிக்காமல் தனியாக உட்கார்ந்து படிப்பதே நல்லது. பல மாணவர்களுடன் சேர்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. ஆகவே தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆகவே படிப்பு விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வருடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இருந்தாலும் தெய்வ பலத்தினால் தீரும் என்று கூறியிருந்தேன். அதற்கெல்லாம் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. முடிந்தால் ஒரு முறை ஒரு திங்கட்கிழமை என்று திருப்பதி தரிசனம் செய்ய வேண்டும். என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு கஷேத்திரம் என்றால் திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக அமையும் என்று உறுதியாக நம்பலாம்.